உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். புயலுக்கு பின்னால அமைதின்னு சொல்ற மாதிரி வீடே அமைதியா இருக்கு. கூடிய சீக்கிரம் ஒரு சரவெடி மழையே பெய்ய போகுது. அதுக்கு நடுவுல நீ மட்டும் மாட்டிக்காதடா மணியா, ஜாக்கிரதை. பார்வதி, சீனு பாத்தியா? இல்லையா அண்ணி? ஓகே, நன்றிமா தங்கச்சி. எங்க போனா? ஐயோ, எங்க போனான்னு தெரியலையே. ரகு, மாயாவும் தனாவும் பத்திரமா போய் சேர்ந்துட்டாங்களா? சிவா, விசாரிச்சியா? விசாரிச்சிட்டேன். நேற்று நைட்டே ஃபோன் பண்ணி கேட்டேன். நேற்று நைட்டே போயிட்டாங்களா? ஏதோ ஹில்ஸில் இருக்கேன்னு சொன்னாங்க. அடிக்கடி கொஞ்சம் விசாரிச்சுக்கிட்டே இரு. சரிண்ணே, சரி. பத்மா, என்னாச்சு பத்மா? ஏன் பதட்டமா இருக்க? இல்ல நீ, சீனு அவனோட ரூம்ல இல்ல. அவ்வளவுதானே, வெளியே எங்கேயாவது நின்னுட்டு இருப்பான் பாரு. இல்ல, நான் வீடு ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன். அவன் எங்கேயுமே இல்ல. அவன் பைக் கூட வெளியே இல்லையே. பைக் இல்லையா? அப்ப காலையிலே கிளம்பி எங்க போனா? எங்க நீங்க ஏதாவது வேலை சொல்லி விட்டீங்களா? இல்லையே, நேத்து அவனை பார்த்ததுதான். நான் எந்த வேலையும் சொல்லலையே. இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சு சொல்லாம கொள்ளாம எங்க போயிருப்பான்? ஒருவேளை அந்த மாயாவை பார்க்க போயிட்டானோ? வீட்லயும் யார்கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லாம போயிருக்கா? அவன் காலையில கிளம்பி போனானா இல்ல நைட்டே கிளம்பி போயிட்டானா அண்ணி? தெரியலையே பார்வதி. சீனுவை இப்பவே இவங்க தேட ஆரம்பிச்சுட்டா பிரச்சனையாயிடுமே. ஆட்டத்தை கலைச்சு விடுறா மணியா. பத்மா, பத்மா, எதுக்கு இவ்வளவு பதட்டமா இருக்க? ஏங்க, பையனை காணோம்னு சொல்லிட்டு இருக்க. அட என்ன பத்மா நீ அதுக்குள்ள காணோங்கன்னு சொல்லிக்கிட்டு? அவன் கோயம்புத்தூர் வரைக்கும் தான் போயிருக்கான். கோயம்புத்தூருக்கா? ஆமா மச்சா, ஏதோ ஃப்ரெண்ட பார்க்க போறேன்னு போனான். என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான். இத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? நான் எவ்வளவு நேரம் தேடிட்டு இருக்கேன். வாயில என்ன கொழக்கட்டையா வச்சிருக்கீங்க? எங்க சொல்ல விட்டீங்க? வக்கீல் குறுக்கு விசாரணை பண்ற மாதிரி ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன அவன் திடீர்னு கோயம்புத்தூருக்கு? மச்சான், அவன் ஃப்ரெண்டு வீட்டுல ஏதோ விசேஷம்னு சொன்னான். சரி, போய் பார்த்துட்டு வாடான்னு சொன்னேன். சரி, அன்னைக்கு இப்படிதான் அவன் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு போனான். இதுக்காக அடிக்கடி வெளியூர் போயிட்டு இருக்கா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.